சமயம் பார்த்தீங்கன்னா reduction of 21% in the price of wheat enabled a person buying 10.5 kgs more for 100 rupees. What is the reduction price per kg? ஓகேவா, 100 ரூபா ஒருத்தன் கையில் இருக்கு, அவன் எடுத்துகிட்டு போய் கோதுமையை வாங்குறான். ₹1 எத்தனை ₹1 எத்தனை கேஜி, ஒரு கேஜி எவ்வளோ ரூபான்னு நமக்கு தெரியாது, எத்தனை கேஜி வாங்குறான்னு நமக்கு தெரியாது. ₹100 ஒரு கோதுமையை போய் எத்தனையோ கேஜி வாங்குறான். அதில் ஒரு கிலோவுக்கு வந்து 21% ப்ரைஸில் ரெடியூஸ் ஆகுது. எவ்வளவு? ஒரு கிலோவுக்கு 21% ப்ரைஸில் ரெடியூஸ் ஆகிற ஆசி அவனால் 10.5 கிலோ அதிகமாக வாங்க முடியும். நம்ம போன சமப்பட்ட மாதிரி தான் அவனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ். இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளவு? எக்ஸ். ரெடியூஸ்டு ப்ரைஸ் எவ்வளவு? உங்களுக்கு வரும் 21% ஆஃப் எக்ஸ். இதை எப்படி போடுவீங்க? அதில் ஒரு ரெடியூஸ்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 எக்ஸ் டிவைடட் பை 100. இதுதான் வந்து ரெடியூஸ்டு. இந்த 21% எடுத்த பிறகு கிடைக்கிறது. இதுலேருந்து 100லேருந்து கழிச்சிடணும். ஓகேவா, 21% எடுத்தால் 79 எக்ஸ் டிவைடட் பை 100. இது எப்படி போடுவீங்க? 21% கம்மியாகுது. எக்ஸில் 21% கம்மியான பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 79 எக்ஸ் இருக்கும். ஓகேவா, இது புரிஞ்சுதுல உங்களுக்கு? இது புரியுதுல? 79 எக்ஸ். இப்போ போனதான் நம்ம 1 போட்டு கீழே இந்த வேல்யூ 1x போட்டுக்கிட்டோம். இந்த இதை ஃபர்ஸ்ட் போட்டு 79 எக்ஸ் டிவைடட் பை 100 எதுக்கு கீழே? 1க்கு கீழே போட்டுக்கிட்டோம். எவ்வளவு ரேட், நம்ம எத்தனை அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல, அதனால அதில் 1 போட்டுக்கிட்டோம். இந்த இடம் எவ்வளவு கொடுத்துருக்கான்? ₹100 கொடுத்துருக்கான். இதுலேருந்து எவ்வளவு இருக்கும்? 100 டிவைடட் பை எக்ஸ் கேஜை கழிச்ச பிறகு அவனுக்கு எத்தனை கிலோ வாங்குறான்? 10.5 கேஜஸ் அவனுக்கு கிடைக்குது. இது புரியுதா? இந்த ஈக்குவேஷன் புரியுதா உங்களுக்கு? இந்த ஈக்குவேஷன் புரியுதா? ஒன்றும் கிடையாது. இது புரிஞ்சுதா? ஒரிஜினல் ப்ரைஸ் எக்ஸ், அவனுக்கு 21% கம்மியாகுது. எக்ஸில் 21% போனால் பேலன்ஸ் இருக்குது 79%. அதான் 79 எக்ஸ் 100. 79 எக்ஸ் 100க்கு வாங்குறான். ஓகேவா, இந்த 79 எக்ஸ் 100 எக்ஸ்லேருந்து எக்ஸை கழிச்சுட்டா அவனுக்கு 10 கிலோ. அதாவது அவன் வாங்குற ப்ரைஸ், அதாவது ரெடியூஸ்டுக்கு வந்து என்ன செய்வான்? அதிகமாக கண்டிப்பாக வாங்கியிருப்பான். அதுக்கு தான் இதை முன்னாடி போகணும். ரெடியூஸ்டு ப்ரைஸில் அதிகமான கேஜி வாங்கியிருப்பான், ஒரிஜினல் ப்ரைஸில் கம்மியான கேஜி வாங்கியிருப்பான். ஒரிஜினலில் எக்ஸ்ன்னு வாங்குறான், ரெடியூஸில் 79 எக்ஸ் டிவைடட் பை 100 வாங்குறான். போன சம்மில் மேலே 1ன்னு போட்டோம், இந்த சம்மில் ₹100 அவன் கொடுத்த வாசி மேலே ₹100 போடுறோம், இங்கேயும் ₹100 போடுறோம். இப்போ நம்ம இதை ஈக்குவேஷனை போடுங்க. இப்போ என்ன செய்யும்? மேலே இது போய் இதை சொல்லுங்க. மேலே என்ன செய்யும்? மேலே போனால் 100 × 100 10,000 டிவைடட் பை 79 எக்ஸ். இது 100 எக்ஸ். அப்படியே திருப்பி எல்சிஎம் எடுப்போமா? ஈக்குவல் டு இங்கே 10.5 வரணும். ஓகேவா, 10.5 கேஜி வரணும். இதுக்கு திரும்பி இதை முடிங்க. 79 தான் வரும். இதை எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 79 தான் சார் வரும். 79 எக்ஸ் மேலே 10,000 மைனஸ் 10,000 மைனஸ் 7,900. ஓகேவா, இதுலேருந்து இதை ஈக்குவல் டு 10.5. ரைட்டா? 10.5. இப்போ என்ன செய்வோம்? இப்போ வந்து இதுலேருந்து இதை கழிச்ச பிறகு எவ்வளோ வருது? 2100. அடுத்து இந்த சம் 2100 டிவைடட் பை 79 எக்ஸ் ஈக்குவல் டு 10.5. ஓகேவா, அடுத்தது என்ன செய்யலாம்? இவர் என்ன செய்யலாம்? இங்கே கொண்டுட்டு வந்தால் என்ன செய்வார்? எக்ஸை மட்டும் வச்சுட்டு இதை கொண்டுட்டு வந்துடுவோம். எக்ஸை மட்டும் கொண்டுட்டு வந்து எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இவர் எங்கே போனால் என்ன செய்வார்? 10.5 × 79 டிவைடட் பை 2100. அப்படியே எக்ஸ் போட்டால் எவ்வளோ வருதுன்னா 2 per kg வராது. புரியுதா?